தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/5/2017 வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு 12:59 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். கார்த்திகை என்பதனாலே முருகப்பெருமானையும் வழிபட்டு நீங்கள் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து 9 விதமான கருத்துக்கள், சிந்தித்து செயல்பட அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மிக நல்ல நாள் எது அப்படின்னா இன்று. சில பேர் காலையில் எழுந்திருக்கையிலே வெக்ஸாகி போய் என்ன விடிஞ்சிருச்சு, இன்றைக்கி எப்படி பொழப்பு ஓட போகுதோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அன்றைய பொழுதையே ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி சொல்லக்கூடாதான். இன்றைக்கு நாள் பிறந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிக நல்ல நாள். இன்றைக்கு நாம் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு நல்ல முன்னேற்றம் வரும். இன்றைக்கு நம்முடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். இன்றைக்கு நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் என்று அந்த எண்ணத்தோடே எழுந்திருக்க வேண்டுமாம். மிக நல்ல நாள் இன்று. மிக பெரிய வெகுமதி என்ன அப்படின்னா மன்னிப்பு. ஒருத்தரை மன்னிக்கிறத காட்டிலும் வெகுமதி எதுவுமே கிடையாது. தவறு செய்வது மனிதர்களின் குணம். அப்படி செய்தாலும் அந்த மன்னித்தல் தெய்வத்தின் குணம்ங்கிற. ஆனால் அந்த மன்னிக்கக்கூடிய ஆற்றல் ஒருத்தனுக்கு இருந்தால் அது மிகப்பெரிய வெகுமதி கொடுத்த மாதிரியாம். எல்லாமே மிக 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 அப்படிங்கிற அடிப்படையிலே அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள். மிக நல்ல நாள் இன்று. அதனால் எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கு மிக நல்ல நாளாக இருக்கிறது, நாம் இதை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டே நாம் எழுந்திரித்து தெய்வ படத்தை பார்த்துவிட்டு நம்முடைய கடமையை தொடங்க வேண்டுமாம். மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு. மிகவும் வேண்டாதது என்ன? வெறுப்பு. யாரிடமே வெறுப்பு காட்டக்கூடாது. அப்படி வெறுப்பு காட்டினால் கூட நம்ம மற்றவர்கள் காட்டுகிற வெறுப்பை நம்ம இனிமையாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டுமாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிடல் என்று வள்ளுவன் வாக்கு. ஆகையினாலே இது மிகவும் வேண்டாதது என்னென்னா வெறுப்பு. மிகப்பெரிய தேவை என்னென்னா சமயோஜித புத்தி. சமயோஜித புத்தி மட்டும் ஒருத்தருக்கு இருந்தால் எங்கேயுமே சமாளிக்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒருத்தர் தூக்கத்தில் இருந்தார். தூங்கி கொண்டிருக்கிற பொழுது என்ன சொன்னார், சாதாரணமாக தூங்காமல் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய டேபிளில் அவருடைய காலை நீட்டிக்கொண்டு தூங்கினார். அவர் முதல் நாள் பூரா இரவு விடிய விடிய பேப்பர் திருத்தினது. யாராவது வந்தால் என்னுடைய அந்த கட்டை விரலை நீ தொடுன்னு சொல்லி முன் வரிசையில் இருக்கிற மாணவன்கிட்ட சொல்லியிருந்தார். அதேபடி திடீர்னு அவருடைய மேல் அதிகாரி வந்துட்டார். வந்த உடனே தூங்கி கொண்டிருந்த ஆசிரியருடைய காலுடைய பெருவிரலை முன் வரிசையில் இருந்த மாணவர் தொட்டார். தொட்ட உடனே இந்த ஆசிரியர் என்ன சொன்னார், இப்படி தூங்கிய எலியை சிங்கமானது தட்டி எழுப்பியது அப்படின்னார். இப்படி தூங்கிய எலியை சிங்கமானது தட்டி எழுப்பியது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே வந்த அதிகாரி பார்த்தார், இவர் படிப்பை படிப்பாக நடத்தவில்லை, படிப்பை நடிப்போடு நடத்துகிறார்னு சொல்லி அவருக்கு உயர் பதவி கொடுத்ததாக சொல்வார்கள். இது உண்மையோ பொய்யோ நாம் அதை பற்றி ஆராய வேண்டாம். ஆனால் சமயோஜித புத்தி சமயத்தில் கை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் அந்தந்த நிமிஷத்திலே சமயோஜித புத்தி செயல்பட வேண்டும். மிகவும் கொடிய நோய் என்ன? பேராசை. பேராசைக்கு மிஞ்சினது கிடையாது. ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது அப்படின்னு வாரியார் சொல்லுவார். மிக கொடிய நோய் என்ன அப்படின்னா பேராசை. மிகவும் சுலபமானது எது அப்படின்னா குற்றம் காணல். ஒருத்தர் செய்கிற செயலில் குற்றம் காணுவது தான் ஒருவருக்கு மிக மிக சுலபமானது. ஒரு காரியத்தை செஞ்சால் என்ன அவர் செஞ்சிட்டாரு, அதில் இப்படி இப்படி செஞ்சுருக்காருன்னு சொல்லி குறை சொல்வதே பழக்கமாக சிலர் கொண்டிருப்பார்கள். ஆகையினாலே மிக மிக சுலபம் எது அப்படின்னா குற்றம் காணுவது. கீழ்த்தரமான விஷயம் என்ன அப்படின்னா பொறாமையா. நம்பக்கூடாதது எது அப்படின்னா வதந்தி. வதந்தியை நம்ம நம்பக்கூடாது. ஆபத்தை விளைவிப்பதுன்னு சொல்லி முத்தாய்ப்பாக ஒன்று கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். ஆபத்தை விளைவிப்பது அதிக பேச்சு. அதிகமாக பேசினால் அது ஆபத்தை விளைவித்து விடும். கடுங்களை கண்ணை கெடுக்கும் என்பார்கள். அதனால் இப்படிப்பட்ட குறிப்புகளை எல்லாம் நீங்கள் இல்லத்திலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தொழில் நிலையங்களாக இருந்தால் தொழில் நிலையத்திலே யாரேனும் வருபவர்களுக்கு அந்த பில் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் அதில் இது போன்ற நல்ல வாசகங்களை அச்சிட்டு கொடுக்க வேண்டும். அதன் மூலம் இந்த உலகமும் திருந்தும், இதை படிப்பவர்களும் திருந்துவார்கள். அதன் மூலமாக வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வளம் கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுகின்ற நாள். உங்களுக்கு துணையாக பக்கபலமாக இருப்பவர்கள் இன்றைக்கு உதவி செய்வார்கள். தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் ராசியில் இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். நல்ல மாற்றங்களாக வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுதலாக இருக்கிறது. சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷம் சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். உதாசீனப்படுத்தியவர்கள் கூட ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார்கள். அரசியல்வாதிகளாலும் அனுகூலம் கிடைக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள்.
அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை விமர்சிப்பதை தவிர்ப்பதும் நல்லது. 3ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படலாம், வீண் விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள உங்களுக்கு வழிபாடுகள் கை கொடுக்கும். குருவாரம் என்பதால் குருவை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நாள். பாராட்டு மழையில் நனைவீர்கள். நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. நாளை நடைபெற வேண்டிய காரியம் இன்றைய நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டு யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திலே ராகு. உடல் நலத்திலே அதிக கவனம் தேவை. ஒரு நோய் தீர்ந்தால் அடுத்தொரு நோய் வந்து விடுகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். வைத்திய செலவு அதிகரிக்கிறது என்ற கவலையும் மேலோங்கும். இல்லத்தில் உள்ளவர்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இது. என்ன இருந்தாலும் உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு விரயம் உண்டு, உடன் இருப்பவர்களாலும் விரயம் உண்டு. பதவி உயர்வு வருவதிலே தாமதங்கள் ஏற்படலாம். பக்கபலமாக இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு சில சிக்கல்களும் உருவாகும். இந்த நாளை நீங்கள் அமைதியாக கழிப்பது நல்லது. அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். 8க்கு அதிபதியானவர் 2லே இருக்கின்ற பொழுது சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். எனவே தொழிலில் ஏமாற்றங்கள் ஏற்படாமல் முழு கண்காணிப்போடு பார்த்துக்கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற நாள். இன்றைக்கு நேற்றைய பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. பணியாளர்களின் தொல்லை அதிகரிக்கும். பக்கபலமாக இருப்பவர்களால் சிக்கல்கள் ஏற்படலாம். பதவி மாற்றங்கள் திடீரென வந்து பதற்றத்தை ஏற்படுத்தலாம். அலைபேசி வழித்தகவல் கூட அதிர்ச்சியை கொடுக்கலாம். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. வீண் விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் குருவை கும்பிடுவதன் மூலம் குழப்பங்களிலிருந்து விடுபட இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். தொட்ட துலங்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் குதூகலம் அடையும் விதத்திலே நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எதிர்பாராத முன்னேற்றங்கள் வந்து சேரலாம். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாகவே இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு கைகூடி வரலாம். குருபலம் நன்றாக இருப்பதால் குழப்பங்களெல்லாம் அகலும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தொழிலில் கூட எதிர்பார்த்தபடியே லாபங்கள் கிடைக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அரசு வழி சலுகைகள் கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். வாகனத்திற்காக அல்லது வீடு கட்டுவதற்காக ஏதேனும் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். 12இல் சனி இருப்பதால் உடனுக்குடன் விரயங்கள் வந்து கொண்டே இருக்கும். எனவே வரவு வந்த மறுநிமிடமே செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். கொடுத்த கடன்கள் வசூலாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது, 7லே ராகு. சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருப்பதால் ஏற்றமும் இரக்கமும் வரும். வளர்ச்சியும் தளர்ச்சியும் உண்டு. ஒரு சமயம் இருந்த குணம் ஒரு சமயம் இருக்காது. ஏனென்றால் இந்த கேதுவின் ஆதிக்கத்தால் சில தீய பலன்களும் உங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் ராகு கொடுக்கும் என்பார்கள். எனவே அதை இணையாக செய்யும் அந்த ராகுவையும் கேதுவையும் நீங்கள் திருப்திப்படுத்த நாகசாந்தி பரிகாரங்களை நல்ல முறையில் செய்து கொள்வது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் நாகசாந்திகளை செய்து கொண்டால் நன்மைகள் தொடர்ந்து உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். மீனராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. நட்பை பகையாக்கி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் புத்திசாலித்தனமாகும். நாணய பாதிப்புகளும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுக்கிரன் குரு பார்வை இருப்பதால் திடீரென சில முன்னேற்றங்கள் வந்து சேரலாம். எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது மீண்டும் வந்து நெய்ய வாய்ப்பு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.